ஒவ்வொரு முஸ்லிம்ஸ் வீட்லயும் ஈத் அன்னைக்கு பொழுது விடிறதே இந்த வட்டலப்பத்தோட தான். அதுவும் எங்க ஊர் காயல்பட்டினத்துல இந்த கருப்பட்டி வட்டலப்பம் ரொம்பவே ஃபேமஸ். இது பெர்ஃபெக்ட்டான மெஷர்மெண்டோட ஈஸி மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கலப்படம் இல்லாத நல்ல பியூரான கருப்பட்டி 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கிறேன். இதோட வெயிட் 168 கிராம்ஸ் இருக்கு. இதை ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு இடிச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்ல 3 முட்டையை உடைச்சு ஊத்திட்டு இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கப்ல முட்டை எந்த அளவுக்கு இருந்ததோ அதே சேம் அளவுக்கு நல்ல கட்டியான தேங்காய் பால் எடுத்து இதையும் மிக்சர் ஜார்ல போட்டுக்கிறேன். தென் இடிச்சு வச்சிருந்த 160 கிராம் கருப்பட்டி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை மிக்சில நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிட்டு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டாப்ல 1/2 டீஸ்பூன் நெய் சுத்தி ஊத்தி விட்டுட்டு நட்ஸ் போடுறனா கூட போட்டுக்கலாம். பட் நான் இன்னைக்கு பிளெயினா தான் பண்றேன். அலுமினியம் ஃபாயில் வச்சு மேல கவர் பண்ணிட்டு ஒரு கடாயில 1/2 an hour ஸ்டீமிங்க்கு வச்சுக்கிறேன். எக்ஸாக்ட்லி 1/2 an hourல வட்டலப்பம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நைஃப் உள்ள விட்டு செக் பண்ணி பாருங்க. நைஃப் கிளீனா வந்துச்சுன்னா வட்டலப்பம் ரெடி. இப்போ இதை ஸ்டவ்ல இருந்து ரிமூவ் பண்ணி அலுமினியம் ஃபாயில் ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரா எங்க ஊர் ஸ்டைல்ல கருப்பட்டி வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. கீழே ஃபுல்லா ஓட்டையா பாக்குறதுக்கே அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாவே கருப்பட்டி பாக ஊறிக்கிட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது. இவ்வளவு பெர்ஃபெக்ட்டான இந்த கருப்பட்டி வட்டலப்பம் இதை விட ஈஸி மெத்தட்ல உங்களுக்கு யாருமே சொல்லி தர முடியாது. மெஷர்மெண்ட்ஸும் பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கிறேன். வர ஈத் பெருநாளைக்கு கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு இந்த வீடியோ இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.